ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இதோ என் பிள்ளையிடம் நீண்ட நேரமாக ஒன்றை சொல்ல துடித்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே. ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள் என் செல்லமே. உனக்கானது நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது. நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள். உன் மனதில் 1000 எண்ணங்கள் உதிக்கின்றன. 1000 எண்ணங்கள் உதிக்கின்றன. இன்றாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நாம் நினைத்ததெல்லாம் நடக்குமா? நம் வாழ்வில் நல்லவைகள் நடக்க துவங்குமா என்று ஒவ்வொரு நாளும் கால் தடம் பதிக்கின்றாய். இதோ உனக்கானது என்னவெல்லாம் நடக்கப் போகுதென்று நான் சொல்லட்டுமா? என் செல்ல பிள்ளையே, இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது. வழிகளோடு போராடிய முயற்சிகள் வெற்றியாகிறது. மறுபிறப்பு போராடியே பெண்மை தாயாகிறாள். மண்ணோடு போராடிய விதைகள் மரமாகிறது. ஆகவே போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் என் செல்லமே. அதுபோலத்தான் உன் போராட்டங்கள் எல்லாம் பலம் தரும் காலம் இது. இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் போராடி சலித்து விட்டாய். உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும், உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் விடை தரும் நாட்களாகத்தான் இனி வரும் நாட்களாக மாறப்போகிறது. கவலைப்படாதே. சர்வ நிச்சயமாக உனக்கான நாளாகத்தான் நிச்சயமாக அமையப் போகிறது. நான் சொல்வதை நீண்ட நேரமாக உன்னிடம் சொல்வதற்காக துடித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என் செல்லப்பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவலைப்படாத வண்ணத்தில் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யப் போகிறேன். ஏனென்றால் நீ எனக்கு செய்யும் பூஜையும், எனக்காக படித்த பாடலும் முருகா முருகா என்று பல பக்தி ரசமாவுள்ள பாடல்களை நான் என்னுடைய செவியில் கேட்டேன். நான் சந்தோஷமாக உன் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டேன். அதேபோல் நீ என்னிடம் கேட்டதையும் நான் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையின் மகிழ்ச்சியை உச்சத்திற்கே அழைத்துச் செல்லப் போகிறேன். உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த முருகப்பெருமான் வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இதோ இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய்? என் செல்லமே, இனி நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன். நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது. ஏனென்றால் இன்றைய விடியல் உனக்கானதுதான். இருளும் விடியலின் நோக்கித்தான் செல்கிறது. உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவை நான் தான் எடுப்பேன். அப்படித்தான் உனக்கானதை இந்த முருகப்பெருமான் உன் கண்முன்னே காமிக்கப் போகிறேன். இன்னும் சில நிமிடத்தில் 100 நிமிடம் என்று சொன்னேன் அல்லவா? உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. உனக்கானது தாமதங்கள் ஆனாலும் உனக்கானது உன் கைகளில் சேர வேண்டியது நிச்சயமாக வந்து சேரும். கவலைப்படாமல் இரு. உனக்கானது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே. ஆகவே நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள். இன்று நான் சொல்வதை சற்று முழுமையாக கேள். உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் உனக்கு தோன்றியிருக்கும் அல்லவா? அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கேள். என்னை தரிசிக்க வரும் முன் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழைநீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் என்னை தரிசிக்க வருவதற்கு முன்னால். ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன. எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன. வார்த்தைகள் தான் செயல்களின் முடிவுரையாகின்றன. செயல்கள் தான் நடத்தும் முறையாகின்றன. ஆகவே பின் அவையே வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன அல்லவா? நான் சொல்வது புரியவில்லையா என் செல்லமே? நீ சுடும் தண்ணீரை கொதிக்க வைக்கிறாய். அது முதலில் சூடு ஏறுவதில்லை. சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராக வரும். அதன் மூலம்தான் இதோ தண்ணீர் கொதித்து விட்டு என்று நீ தீர்மானிக்கின்றாய். அதுபோலத்தான் நீ என் இடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்துள்ளதாயிருக்கும். அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் தரிசிக்க அவ்வாறு செய்தேன். ஆம் செல்லமே, முட்களை தொடாமல் ரோஜாவை பறிப்பது கடினம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்வு இங்கு யாருக்கும் கிடையாது. யாருக்குத்தான் இருக்கு என்று பார்க்கலாம்.
பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்கவும் முடியாது. தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதுதான் வாழ்க்கை. இதை நான் பலமுறை பலவிதமாக கூறிவிட்டேன் என் செல்ல பிள்ளைக்கு. நீயோ கேட்கவில்லை. அதற்குத்தான் சொன்னேன், நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் என்று. உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். என்ன முருகா, என்னையே நீ சொல்கிறாய் என்று நீ என்னிடம் சொல்லலாம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதான் காரணம். ஏனென்றால் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. அதை சற்று குறைத்துக்கொள். சற்று என்று இல்லை, முழுவதுமாக உன் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் உனக்கு என்ன என்பதே உனக்கு தெரியாது. ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் என் செல்லப்பிள்ளை, நீ எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சிறிய காலம்தான். எதற்கு இந்த போட்டி, பொறாமை? ஆகவே இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ சந்தோஷமாக பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்றால், உன் ஆசானாக நீ தவறு செய்தால் கண்டிக்கும் உரிமை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு அல்லவா? எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தோன்றி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல் பின்தொடரச் செய்யும். உன் குணம் உன்னிடம் ஒன்றான விஷயம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த வரும் 100 நிமிடத்துக்குள் உனக்கானதை நிறைவேற்றி தரப்போகிறேன். நானும் அழகாக உன்னுடைய எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிக்கிறேன். இதோ உன்மேல் படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி எறிகிறேன். இப்போதாவது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாய்தானே? ஆகவே வெற்றிகளை கொண்டு வருவேன் உனக்கு. வெற்றிகளை நிச்சயமாக உருவாக்கி தருவேன் உனக்கு. இது உன் உயிருக்கு உயிரான இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நான் சொல்வதை கேட்கும் இந்த நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கத் தொடங்கிவிட்டிருக்கும். 4 நிமிடம் கேள் என்று சொன்னேன். ஆனால் என் செல்லப்பிள்ளையோ, நீ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டாய். அதுவே இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷம். நிச்சயமாக உனக்கானது ஒன்று சொல்லிவிட்டேன். நிறைய சொல்லியிருக்கிறேன் உனக்காக. இதை கவனமுடன் கேட்டு உன் வாழ்க்கையில் கடந்து செல். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நிச்சயமாக வெற்றிதான் என் செல்லமே. வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.